நாத்தான். ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். நாத்தான், ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ? அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான். அப்பொழுது பத்சேபாள் தாவீது ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். அப்போது தீர்க்கதரிசியாகிய நாத்தான் அங்கே வருகிறார். நாத்தான் பத்சேபாளிடம் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக அவர் ஏற்ற வேளையிலே அங்கே வருகிறார். அவர் பத்சேபாளின் கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் உறுதி பண்ணுவதற்காக வருகிறார். பத்சேபாள் தாவீது ராஜாவினிடத்தில் தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து விட்டாள். இப்போது தாவீது ராஜா அவளுடைய விண்ணப்பங்களுக்கு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும். தாவீது அவளுக்கு பிரதியுத்தரம் சொல்லுவதற்கு முன்பாகவே நாத்தான் அங்கே வருகிறார். தாவீது ராஜாவின் பிரதியுத்தரம் சாலமோனுக்கு சாதகமாய் இருக்க வேண்டும். இதற்காக தாவீது ராஜாவினிடத்தில் சாலமோனை பற்றி பேசுவதற்கு நாத்தான் அங்கே வருகிறார். பத்சேபாள் தாவீதோடு பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் நாத்தான் அங்கு வருகிறார். தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பவனை உறுதி பண்ண வேண்டும் என்று அறிவிக்கிறார். அதோனியாவின் சதித்திட்டத்தை பற்றியும் அவனுடைய விருந்துக்கு தன்னையும் வேறு பலரையும் அழைக்கவில்லை என்றும் தெரியப்படுத்துகிறார். அதோனியா தாவீதின் வார்த்தையின் பிரகாரமாகவே செயல்படுகிறானா என்னும் கேள்வியை நாத்தான் தாவீதிடமே கேட்கிறார். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவிக்கிறார்கள். நாத்தான் தாவீது ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்குகிறார். பத்சேபாளைப் போலவே தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கும் தாவீது ராஜாவை எப்போது வேண்டுமானாலும் வந்து பார்ப்பதற்கு விசேஷித்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்சேபாள் அதோனியாவை பற்றியும் தன்னுடைய பிரச்சனையை பற்றியும் சுருக்கமாக சொன்னாள். நாத்தான் வந்தவுடனே அதோனியாவை பற்றிய பிரச்சனையை வெளிப்படையாக பேசுகிறார். நாத்தான் பத்சேபாளை விட ஞானமுள்ளவர். அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அதோனியா இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாகும் சம்பவத்தை பத்சேபாள் சொன்னாள். நாத்தான் அந்த சம்பவத்தை உறுதி பண்ணும் வண்ணமாக அதை தாவீது ராஜாவுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். அதோனியாவின் விருந்தை பற்றி பத்சேபாள் தாவீதுக்கு சுருக்கமாக சொன்னாள். நாத்தானோ அந்த விருந்து ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அந்த விருந்தை பற்றி வர்ணிக்கிறார். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் தாவீது ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ? அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதோனியாவின் விருந்தில் புசித்து குடித்திருக்கிறவர்கள் ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள். தாவீது ராஜா உயிரோடு இருக்கும்போதே அவர்கள் அதோனியாவை ராஜா என்றும் அவர் வாழ்க என்றும் சொல்லுகிறார்கள். அவர்கள் ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுவது தாவீது ராஜா ஏற்கனவே மரித்து போனது போல இருக்கிறது. அதோனியாவை ராஜாவாக்கும் காரியத்தை அவர்கள் கர்த்தரிடத்திலும் விசாரிக்கவில்லை, தாவீது ராஜாவினிடத்திலும் விசாரிக்கவில்லை. அதோனியா ராஜாவாகிற விஷயத்தில் தாவீதுக்கு தொடர்பு இருப்பது போல நாத்தான் சொல்லுகிறார். இந்த விஷயத்தில் தாவீதுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் அவர் இப்போதே தன்னுடைய தீர்மானத்தை எல்லோருக்கும் முன்பாக தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் அதோனியா தாவீது ராஜாவின் சம்மதத்தோடு ராஜாவாக இருக்கிறான் என்று எல்லோரும் நினைப்பார்கள்.
நாத்தான் தாவீதிடத்தில் பேசும்போது, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ என்று முதலாவதாக கேட்கிறார். தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் முதலாவது பிறந்த குழந்தை இறந்த பின்பு சாலமோன் தாமதமில்லாமல் பிறந்தார். இந்த சம்பவத்தின் போது சாலமோனுக்கு சுமார் 20 வயதாக இருக்க வேண்டும். தாவீது ராஜா நாத்தானின் குற்றச்சாட்டுக்கு உடனே பதில் சொல்லவில்லை. ஆகையினால் நாத்தான் இந்த குற்றச்சாட்டை மறுபடியும் தெளிவாக தாவீது ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார். ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்று நாத்தான் தாவீது ராஜாவிடம் கேட்கிறார். அதோனியா ராஜாவாவது தாவீது ராஜாவின் சம்மதத்தோடு நடந்திருக்கும் என்றால் தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கும் உண்மை உள்ளவராய் இல்லை, அவர் தன்னுடைய சொந்த வார்த்தைக்கும் உண்மை உள்ளவராய் இல்லை என்று பொருள்படும் வண்ணமாக நாத்தான் தாவீது ராஜாவின் மீது குற்றம் சொல்லுகிறார். தாவீது ராஜாவினிடத்தில் குற்றம் இல்லை என்றால் அவர் இனிமேலும் அமைதியாயிராமல் தன்னுடைய மனதில் உள்ள தீர்மானத்தை உடனே சொல்லிவிட வேண்டும். தாவீது எல்லோருக்கும் முன்பாக சாலமோன் எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று அறிவிக்க வேண்டும். தாவீது பத்சேபாவுடைய விண்ணப்பத்திற்கு பிரதியுத்தரம் சொல்வதற்கு முன்பாக நாத்தான் தாவீது ராஜாவினிடத்தில் இவ்வாறு பேசி அவருடைய மனதை சாலமோனுக்கு ஆதரவாக பக்குவப்படுத்துகிறார். நாத்தான் அதோனியாவின் விருந்திற்கு அழைக்கப்படாதவர்களை பற்றி சொல்லும்போது, அதோனியா உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை என்று சொல்லுகிறார். நாத்தான் தாவீது ராஜாவினிடத்தில் தன்னை பற்றி சொல்லும்போது உமது அடியானாகிய என்னையும் என்று சொல்லி தன்னை தாவீதுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் காண்பித்துக் கொள்கிறார். நாத்தான் சாலமோனை பற்றி சொல்லும்போது உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை என்று சொல்லி சாலமோனையும் தாவீதுக்கு உண்மை உள்ளவராக காண்பித்துக் கொள்கிறார். நாத்தானின் வார்த்தைகளை கேட்கும்போது தாவீதுக்கு அதோனியா மீது கோபம் வரும், சாலமோன் மீது பாசம் வரும். தாவீது சாலமோனுக்கு ஆதரவாக பேசுவார். இதையெல்லாம் மனதில் வைத்திருந்து நாத்தான் தாவீது ராஜாவிடம் சாலமோனுக்கு ஆதரவாக பேசுகிறார்.